ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? ஓகேங்களா? தென் இந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் நம்ம 2025 டிசம்பர் எண்டில் இருக்கோம். இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆக்சுவலி என்ன ஒரு பிளான்லே இல்லாமல் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஷெட்யூல் போட்டதை ஜனவரி 1 20 ஆர் 26. சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஓகே எக்ஸ்பெரிமெண்ட்டும் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், பரவாயில்ல இருக்கட்டும். பட் 2 டேஸ் இருக்கு, எதுக்கு டிலே பண்ணணும்? ஸோ நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம இன்றைக்கே இந்த வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? தென் இதுக்கு மேலே உங்களுக்கு எவ்ரிடே கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்ன்றது உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஆக்சுவலி நான் கொடுக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% என்னுடைய வெப்சைட்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ தான் உங்களுக்கு நான் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வித் இது எப்படி சொல்கிறது, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? அது என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி ஓகேங்களா, ஒரு பிகினர் 2026ல் நான் ஆன்லைனில் இருந்து மணி மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, சரிங்களா, நீங்கள் அதாவது பர்டிகுலராக ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா ஒன்று யூடியூப் சேனல் கம்பல்சரி ரன் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் ஆட்சன்ஸ்லேருந்து மணின்றது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா வெப்சைட்ன்றது உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் ஆட்சன்ஸ்னு பர்டிகுலராக நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று யூடியூப் சேனல், அப்படி இல்லைனா வெப்சைட். இது ரெண்டுத்தில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலுமே டில் எண்டுன்னும் போது உங்களுக்கு ஆட்சன்ஸில் தான் ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போது 2026ல் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நாம் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, எவ்ரிடே கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் ஓகேங்களா, இப்படி எடுத்தாலும் சரி, அல்லது ஒரு பேசிவ் இன்கம் ஓகேங்களா, இப்படி எடுத்தாலும் சரி, இல்லை ஹவு டு மேக் மணி ஆன்லைன் இந்த கேட்டகரியில் நீங்கள் வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் டு Z எல்லாமே டிகோட் பண்ணி நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அதே போல் இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஆட்சன்ஸில் ஷார்ட் டைமில் ரெவன்யூன்றது மணி மேக் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கான பதில் நீங்கள் எவ்ரிடே என்னுடைய சேனல் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஒரு பேசிவாக ஒரு இன்கமிங் வர வைக்க முடியுமானாலுமே அதுக்குமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு ஆகணும். சரிங்களா? தென் அதாவது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், ப்ரோ அதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை, வருமா வராதா? ரெண்டே கொஸ்டின் நண்பா. பேசிவ் இன்கம் வேணுமா? அதாவது ஆட்சன்ஸில் இது பாசிபிள், கண்டிப்பாக பேசிவ் இன்கம் வர வைக்க முடியும். ஓகேவா? அதுக்கு ஷார்ட் அண்ட் டைமில் ஒர்க் பண்ணால் போதுமானா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? தென் என்ன தான் நம்ம 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலும் யூடியூப் சேனலில் எவ்ரிடே பப்ளிஷ் பண்ணுறாங்க வீடியோஸ்ன்றது, அது எதுக்காக பப்ளிஷ் பண்ணணும்? ஓகேங்களா? காரணம் அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க எதுக்காக யூடியூப்பில் வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணணும்? ஓகேங்களா? ஸோ இங்கே ஆன்லைனில் பேசிவாக ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம எவ்ரிடே இதுக்காக நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். அதே போல் வெப்சைடு ஓகேங்களா, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டேஷ்போர்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைடுக்கான டேஷ்போர்டு. சரிங்களா? தென் என்னுடைய ஆட்சன்ஸில் நான் யூடியூப் சேனலுமே இன்க்ளூட் சேர்ந்து ரன் பண்ணுறதால யூடியூப் சேனலுக்கான டேஷ்போர்டுமே காட்டுறேன். சரிங்களா? ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது நீங்கள் யாருமே. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது வரக்கூடிய இப்போ $45 இருக்கு இல்லையா, இது என்னுடைய யூடியூப் சேனல்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ. ஓகேங்களா? ஸோ யூடியூப் சேனலில் நீங்கள் மணி மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். சரிங்களா? தென் இப்போ அகைன் நான் வெப்சைட்டுக்கே வரேன். வெப்சைட்டுக்கான டேஷ்போர்டுக்கு வரேன் ஆட்சன்ஸில். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கான வீடியோஸில் அப்படின்னா மேலோட்டமாக ஓகேங்களா. தென் 1ஆம் தேதியிலேருந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் டீட்டெயில்டாக உங்களுக்கு ரொம்ப மைனூட்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போயாச்சு அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நமக்கு ஒரு வெப்சைட்டு தேவை, அப்படின்னா யூடியூப் சேனல் தேவை. யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்ரிடே கம்பல்சரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி வீடியோஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஃப்யூச்சரில் ஒரு லாங் டைம் ஓகேங்களா, அடுத்து 10 வருஷம், மோர் தென் 15 வருஷம் அல்லது 30 வருஷம் ஓகேங்களா. இல்லை இப்போ தான் நான் 10th படிக்கிறேன், 12th படிக்கிறேன், மோர் தென் காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன், தென் இப்போ தான் காலேஜ் என்ட்ரி ஆக போகிறேன், காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்ன ஒர்க் பண்ணணும்னு தெரியல. ஓகேங்களா? நீங்கள் இந்தமாரி எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலுமே சரி ஓகேங்களா. தென் வெப்சைட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போயிடுச்சுன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு நம்ம எவ்வளவு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருப்போம். ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. ஓகேங்களா? இது போல் 2030க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெப்சைட்ன்றது எல்லாருக்கும் ஒரு நீடாக இருக்கும். ஓகேங்களா? எதனால் வெப்சைட் நீடு அப்படின்னா
ஆக்சுவலி ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு இன்றைக்கி ரேஞ்சுக்கு. வெப்சைட் இல்லைனா வச்சுக்கோங்களேன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒருத்தர்கிட்ட இல்லைனா எப்படி மேலேயும் கீழே பார்ப்பாங்க, அதுபோல் வெப்சைட்ன்றது நீடு ஆகிடும். ஓகேங்களா. தென் முக்கியமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து தேவைப்படும். ஓகேங்களா. தென் இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு வரப்போகிற நாட்கள் வந்து வீடியோஸ் வந்து நான் சொல்கிறேன். வீடியோஸில் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். சரிங்களா. சரி, இப்போது நாம் இன்றைக்கி கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தாலுமே கொஞ்சம் மோர் தென் இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இன்னும் 5 மினிட்ஸ் டைம் இருக்குது. இந்த 5 மினிட்ஸில் மேலோட்டமாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்றைக்கி எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.02 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.4 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் 0.51 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா. ஓவராலாக ஒரு மாதம் ஆட்சன்ஸில் வேலை செஞ்சதுக்கு $1.87 வந்து கிடச்சிருக்கு. இன்னுமே $2 வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ இந்தியன் கரன்சிக்கு ஒரு டாலருக்கு ஆல்மோஸ்ட் 87லேருந்து 89 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு டாலருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு $1.87 போது 150லேருந்து ஒரு 200 ருபீஸ் கிட்டத்தட்ட நெருங்கி வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. உங்கள் சாய்ஸ்க்கே கொடுக்குறேன். இது ஆக்சுவலி பேலன்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு $56. இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டெல்லாம் பேலன்ஸில் வந்து காமிச்சிட்ருக்கு. ஒரு $56.90 வந்து இருக்குது. தென் லாஸ்ட்டு பேமெண்ட் வந்து ஒரு 101. ஓகேங்களா. ஒரு $101. ஓகேங்களா. நம்ம வந்து விட்ரால் வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா. சரி, இப்போது என்னுடைய வெப்சைட்டுக்கு இன்றைக்கி ரேஞ்சுக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300 யூசர்ஸ்க்கு ஒரு சம் பீப்புள்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. ஓகேங்களா. அது வந்து ஆவரேஜ் பண்ணி வந்துடும். நைட்டுக்குள்ளே ஒரு 400 கிட்டத்தட்ட வந்துடும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நான் வந்து பேஜஸ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிட்றேன். வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிடுவீங்க. சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போது 300க்கு மேலே இருக்குது பேஜ் யூஸ். ஓகேங்களா. ஸோ அதாவது இது ஏன் நான் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ப மாட்டாங்க. ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு, ஃபேக்கான ரிப்போர்ட் வந்து காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் 100% ஜென்யூனான இன்ஃபர்மேஷன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் லேர்ன் பண்ணது தான். ஓகேங்களா. இப்படி பண்ணால் சரியாக இருக்கும், இப்படி பண்ணால் தப்பாக தான் இருக்குன்றது 100% என்னோடய வெப்சைட்டில் அனுபவத்தில் தான் நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டேன், நான் என்னுடைய விருப்பத்துக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் ஓப்பனாக சொல்லுவேன், ப்ரொஃபஷனாக எனக்கு பேசுறதுக்கு தெரியாமலாம் கிடையாது. பிகினர் முதல் கொண்டு நான் பேசுகிறது புரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. சரி, தென் இப்போ பேஜ் யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 318 பேஜஸ் வந்து இருக்குது. தென் நமக்கு 318 பேர் ஓகேங்களா நம்ம வெப்சைட்டுக்கு என்ட்ரி ஆகிருக்காங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதில் வந்து இன்னுமே அட்வான்ஸாக போயிடும். ஓகேங்களா. அந்த பேஜ் யூஸ் ஏன் வருது, எதுக்காக வருதுன்றலாம் அந்த ஒவ்வொரு இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்கு இல்லையா, அது இம்ப்ரெஷன், கிளிக்ஸு, சிபிசி, பேஜ் சிடிஆர் இதெல்லாம் வந்து இன்னும் 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்ல ஜனவரி 1 எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னேன் இல்லையா, அதில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக கவர் அப் பண்ணுறேன். சரிங்களா. தென் என்னென்ன கண்ட்ரிலேருந்து யூசர்ஸ் நமக்கு வந்து இன்றைக்கி என்ட்ரி ஆகிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்தியா, சைனா, மலேசியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்டு மோதன். ஓகேங்களா. அதாவது டயர் 1 கண்ட்ரிலேருந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிருக்காங்க. அதில் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ வந்து எல்லாமே A to Z வந்து இந்தியாவில் தான் வந்து கிடச்சிருக்கு. இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட 262 யூசர்ஸ். ஓகேங்களா. இந்த இடத்த வந்து பாருங்கள், பேஜ் வியூஸ். ஆக்சுவலி இந்த இடத்த வந்து நமக்கு வேர்ட்ஸ் வந்து லைட்டாக கட் ஆகுது. ஓகேங்களா. பட் சிஸ்டத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து தெரியும். பட் நீங்கள் ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக அது தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அதாவது ஆடியன்ஸ்க்கு தென் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4 பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அதாவது கிளிக்குன்னு சொன்னேன் இல்லையா, என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்களா, ஆட்ஸ். ஓகேங்களா. ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு தெரியுமா ரெவன்யூ கொடுக்குறாங்க, நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு யூசர்ஸ். ஓகேங்களா. ஒரு யூஸராக நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் இருக்கு இல்லையா, அந்த ஆட் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் அதுக்கான பிட்ரேட் பொறுத்து ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த விதத்தில் நமக்கு இந்தியாவிலேருந்து 262 பேர் வந்திருக்காங்க. அதில் 4 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 4 பேர் கிளிக் பண்ணதால் 0.02 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா. தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்தால் நமக்கான ரெவன்யூ ஜென்ரேட் இருக்குது. தென் அது பர்சன்டேஜ் வைஸ்ட் வித் கேண்டில் எஃபெக்டில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டிராஃபிக் சோர்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த சேட்டில் வந்து பாருங்கள் டைரெக்டாக. ஓகேங்களா. இது ஆக்சுவலாக லாஸ்ட்டு 7 டேஸ்க்கான ரிப்போர்ட் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் இது வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 மந்த்துக்கு வைக்கிறேன். சரிங்களா. அப்போ இன்னுமே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இதில் டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.63 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிள் டேரெக்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சோஷியல் மீடியா டிராஃபிக் நண்பா. எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்லேருந்து உள்ளே என்ட்ரி ஆகுறது, டெலகிராம்லேருந்து உள்ளே என்ட்ரி ஆகுறது, ஃபேஸ்புக்லேருந்து என்ட்ரி ஆகுறது, இன்ஸ்டா அதாவது சோஷியல் மீடியா எடுத்துக்கோங்களேன், இது எல்லாமே டேரெக்டானு வச்சுக்கோங்க. சரிங்களா.
தென் அதர்னா அதாவது வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லிங்க்டின் இருக்குது ஓகேங்களா. தென் நம்மளோட வெப்சைட் இருக்குது. வெப்சைட்லேயே வந்து நம்ம இப்போ பேக்லிங்க் பில்டு பண்ணோன்னா அனதர் வெப்சைட்டில் நம்ம ரெஃபரல் யூஆர்எல் மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, அதிலேருந்து வரது எல்லாமே அதர் கேட்டகரியில் வரும் சரிங்களா. தென் யூடியூப்லேருந்து ஒரு 0.45 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ப்ரோ வெப்சைட்லேருந்து வருதுன்னு சொல்கிறீங்க ரெவன்யூ, அது எப்படி ப்ரோ இப்போது யூடியூப்லேருந்து வருது 45 சென்ட்ஸ் 0.45 சென்ட்ஸ்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, யூடியூப் இருக்குது அப்படின்னா யூடியூப் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மூலிமா ஓகேங்களா. ஸோ ஆர்கானிக்கே கூகுள் சர்ச்சில் ஒரு 0.25 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரியா. தென் இதை தாண்டி எதுக்குல அதிகமான ரெவன்யூ நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, மொபைல் டிவைஸில் கிடச்சிருக்கா அல்லது பிசியில் கிடச்சிருக்கான்னு சொல்லி, அதாவது லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் கிடச்சிருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு என்னுடைய வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 90% யூசர்ஸ்க்கு மேலே, அதாவது 70 வச்சுக்கலாமே, 90 வேண்டாம், டெஸ்க்டாப் ஆடியன்ஸ் தான் என்னோட வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 0.37 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் மொபைல் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் 0.14 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எந்த இடத்த சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ இந்த இடத்திற்கு தெரியுதுங்களா. ஸோ 0.14 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதில் உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போது ஓரளவுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் சரியா. ஸோ இப்போது இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் சரிங்களா. தென் இது வந்து நாளைக்கு ஒரு டே வெயிட் பண்ணுங்கள். நாளான்னையிலேருந்து ஆக்சுவலி டே 1ஆம் தேதியிலேருந்து 2026 1லேருந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக ஆட்சன்ஸில் ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது ஓகேங்களா. இது ஏன் நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, இது போல தான் உங்களுக்குமே ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். பர் டேவுக்கு $5 $10 அல்லது $30 வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா வராது ஓகேங்களா. ஸோ நீங்கள் மினிமமாக 6 மந்த் ஆச்சு ஒர்க் பண்ணி ஆகணும், அல்லது 1 இயர் ஆச்சு ஒர்க் பண்ணி ஆகணும். ஒர்க் பண்ண தான் நமக்கு வந்து ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும் சரிங்களா. சும்மா வந்து பேருக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கணும், சோஷியல் மீடியா டிராஃபிக் இருக்குன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பீங்க நீங்கள். பட் ஆனால் அதுலேயுமே ஒரு லிமிட்டு தாண்டுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ன்றது க்ளோஸ் செய்யப்படும் ஓகேங்களா. கூகுள் ஆட்சன்ஸ் எதனால் க்ளோஸ் ஆகுது, அதுக்கு என்ன ரூல் அதாவது பாலிசி இருக்குது, அதெல்லாமே உங்களுக்கு வரப்போகிற நாட்களில் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷனுமே கிடச்சிரும் ஓகேங்களா. தென் இப்போது நான் சொன்னதுக்கு ஒரு சம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஓகேப்பா, ஏதோ புரியுது ஆனால் புரியல அப்படின்னாலுமே பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக என்றைக்குனாலும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது மூலிமா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகேவா. ஃப்யூச்சருன்றதில் இன்னும் 2 டேஸ் தாங்க, வெயிட் பண்ணுங்கள். டீட்டெயில்டாக எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் சரியா. தென் சேனல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் நம்மக்கிட்ட வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கன்னடேட்டிவ் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது, பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் வந்து எதனா ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ வித் டெக்னிக்கல் எஸ்இஓ இதுமாரி கிளாஸஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கிளாஸஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தென் பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் ஃபார் பேக்லிங்க் வந்து ₹1 கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக நீங்கள் 1K பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். கன்னடேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆர்டிகல்ஸ் வந்து 200 கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் மினிமமாக அதாவது ஒரு ஆர்டிகல்ஸ் கூட ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா. தென் எஸ்இஓ கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக 8K வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். அதே போல் வெப்சைட்டை பில்டு பண்ணுறதுக்கு மினிமமாக 3 விதமான பேக்கேஜ் வச்சுருக்கேன். 15,000 25,000 சொல்லிட்டு இது போல் ஹை லெவல் அண்ட் ப்ரோ லெவல் வரைக்குமே இருக்குது. தென் யூசருடைய நீடு ஆர் ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து உங்களுக்கு எப்படி பண்ணலான்னு பொறுத்து கஸ்டமைசஸ் பில்டு, அதாவது கஸ்டமைஸ்டாக CSS ஜாவா பூஸ்டாக பைத்தான் செலினியம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 50,000லேருந்து மோர் தென் ப்ரைஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. தென் என்னடா இடத்த உடனே ஒரு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு சொல்கிறாரேன்னு நினைக்க வேண்டாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அதாவது வெப்சைட்டுனா, அதாவது வெப்சைட்டெலாம் வேண்டாம் விட்டுருங்க. ஆன்லைனில் ஆட்சன்ஸில் மணி மேக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சரியா. ஒன்று யூடியூப் சேனல் உங்களுக்கு சந்தேகம் எதனா இருக்குது, கிளாஸஸ் அட்டன் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வெப்சைட்டு என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, மானிட்டேஷன் வாங்கிட்டு எனக்கு ரெவன்யூ வரலை, கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். தென் உங்களுக்கு இல்லை எனக்கு ரொம்பவே பொறுமை இருக்குது ப்ரோ, நான் உங்கள் சேனல் வீடியோஸ் பார்த்து நானே ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.